ஆக்சுவலா நீங்க அவங்கள யூஸ் பண்ணல, அவங்க உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் விஷயம். சுதந்திரமா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாம் பண்ண நீங்க இப்ப அவங்க சுதந்திரம் எல்லாத்துக்குள்ளயும் நீங்களே தள்ளிடுறீங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எனக்கு நட்புக்குள்ள உறவு இல்ல, உறவுக்குள்ள தான் நட்பு இருக்கு. நீயே தனியா ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கப்ப நீ எப்படி ஆரம்பத்துல 10 வருஷமா என்கிட்ட பழகிட்டு திடீர்னு வந்து ஏன் தங்கச்சி நீ கேட்ட? உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யறவரு எல்லாம் சொல்றீங்கல்ல, இவருக்கு நீங்க மரியாதை தானே கொடுக்கணும். வாடா போடாங்கிறீங்க. அப்படி வாங்களேன், இங்க வாங்க. ஆக்சுவலா 2 பேரும் ஆடினாங்க. இவங்க 2 பேரும் யாருன்னு நீங்க யோசிக்க வாய்ப்பு இருக்கு. 2 பேரும் அம்மா பொண்ணு, சித்தி பொண்ணு. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இந்த உறவுல இருக்க இந்த 2 பேரும் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதாவது சில உறவு இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு காமனான ஒரு டெம்ப்ளேட் இங்க இருக்கு. ஆனா நானும் இவங்களும் இதெல்லாம் கூட செய்வோம். அப்படின்னா அப்படி என்னவெல்லாம் செய்வீர்கள்? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். நான் லவ் பண்ணும்போது எனக்கு அம்மா அப்பா கிட்ட சொல்ல பயமா இருக்கும். ஆனா நான் எங்க மாமா கிட்ட வந்து சொன்னேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? எங்க மாமா வந்து அதை பேசி எனக்கு சம்மதிச்சு என்னோட மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ஆனா எங்க அம்மா அப்பா வந்து சம்மதிக்கல. என்ன மனுஷன்? லைக் ஸ்கூல் லீவ் விட்டாலே நாங்க 2 பேரும் 10 டேஸ் எங்கேயாச்சும் போயிருவோம். அம்மாவை விட நான் ரொம்ப க்ளோஸா இருக்கிறது சித்தி கூட மட்டும் தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? ஃப்ரெண்ட்லியா இருக்கனால இதெல்லாம் கூட செய்வோம். என்ன செய்வீங்க? சொல்றமா சொல்றேன். இப்போ வயசு பசங்க பேசுறது வந்து எங்க பெரியம்மாவோட ஃப்ரீயா பேசுவேன். எனக்கும் எங்க பெரியம்மாக்கும் எப்படி டச், எப்படி கனெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் எல்லா உறவினர்களுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளஸ்டா சொல்லணும்னா காதலுக்கு வயசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எனக்கு நட்புக்குள்ள உறவு இல்ல, உறவுக்குள்ள தான் நட்பு இருக்கு. நீயே தனியா ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கப்ப சாவு அடிக்கிறாங்களே நீங்க. அவர் வந்து என்னோட மாமா, தாய் மாமா. அவர் டீச்சர் தான். பசங்க எல்லாம் கட்டடிச்சு ஒரு இடத்துக்கு போயிருவோம். ஸ்கூல் படிக்கிற பையன் கட்டடிச்சுட்டு வெளியில போறாருன்னா ஏன்டா கட்டடிச்சிக்கிற அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? அவரு டீச்சர் தான், ஸ்கூல்ல இருப்பாரு. கால் அடிக்கிறது இவருக்கு தான். போன் பண்ணி டே மாமா வாடா, இங்க இருக்கேன், இங்க வாடா அப்படின்னு சொன்னா உடனே வந்துருவாரு. என்னடி இது? வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்குல்ல, இப்ப யாராச்சும் பண்ணாங்கன்னா நான் காட்டுவேன், ஆண்டி பாருங்களேன் வேலையே இல்லை ஆண்டி இவனுங்களுக்கு அப்படி சொல்லி நான் காட்டுவேன். சரி விட கண்டுக்காது அதெல்லாம் அப்படி சொல்லிடுவாங்க. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அவரு செல்லமா எதுனாலுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவார். கையில பைசா இல்லைன்னா உடனே கிளம்பி வாடான்னு சொல்லிடுவேன். நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி வாடாதானா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? உங்களை வந்து வழி நடத்துறவரு, உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யறவரு எல்லாம் சொல்றீங்கல்ல, இவருக்கு நீங்க மரியாதை தானே கொடுக்கணும். வாடா போடாங்கிறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எப்படி இது நடந்துச்சு? எப்படி இந்த உங்களை விட 10 வயசு 15 வயசு கம்மியா இருக்கிற உங்க வீட்டு பிள்ளைங்களோட எப்படி நண்பர்கள் போல நீங்க மாறுனீங்க? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். எங்க அக்கா வந்து அவளுக்கு கல்யாணம் சொல்ல எனக்கு வந்து 5 வயசு, இவனுக்கும் எனக்கும் 10 வயசு தான் டிஃபரன்ஸு. இவனால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சார். எனக்கு சொல்லால் அடிச்ச சுந்தரி 7 பேர் எங்களுக்கு கூட பிறந்தவங்க. நான் வந்து லவ் பண்ணது என் புள்ளகிட்ட தான் சொன்னேன். ஓ, எங்க மாமாக்கு இன்னொரு பேர் இருக்குங்க சார். என்னது? அஞ்சா நெஞ்சர் சார். அஞ்சா நெஞ்சனா? ஆமாங்க சார். ஆனா மாமா செயின்லாம் பயங்கரமா இருக்கு. ஊருக்குள்ள வந்து அஞ்சா நெஞ்சன் அப்படின்னு கூப்பிட்டாதான் சார் தெரியும் எல்லாருக்குமே. வந்து ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஆரம்ப காலத்துல இருந்து இப்படி சொல்லியே என்னை குறைச்சு வச்சிருக்கேன். நான் என்ன பண்ண முடியும்? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. இவ எதுவா இருந்தாலும் எனக்கு அட்வைஸ் பண்ணுவா, இப்படி நடந்துக்கோங்க. பெரிய விஷயம். இப்ப நான் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிறேன்னா அவதான் காரணம். இப்ப வந்து என்ன என்கரேஜ் பண்ணுவா, நீங்க பண்ணுங்க, உங்களால பண்ண முடியும். யாருமே இப்படி வந்து பேச முடியாது. அவ வந்து என்ன என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பா. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. எங்க வீட்டுல வந்து ஆம்பளை பசங்களை விட பொம்பளை பசங்க தான் ரொம்ப ஆட்டிடியூட். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஸோ சித்தியா மூவ் பண்ண முடியல எங்களால. அந்த ஆட்டிடியூட்ல இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஃப்ரெண்டா இருக்கும்போது அவங்கள பத்தி எல்லா விஷயமே அவங்க கிட்ட இருந்து வாங்கிட முடியுது. ஓ, ட்ரிக்கு தானே அது? ட்ரிக் தான், வேற ஒண்ணும் இல்ல. நான் என்னோட சித்தி இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களேன்னு பாப்பேன், சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைப்பேன். லவ் அப்படி இப்படின்னு போயிடக்கூடாது, ஏன்னா எங்க ஃபேமிலியில அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆக்சுவலா நீங்க அவங்கள யூஸ் பண்ணல, அவங்க உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் விஷயம். இந்த இடத்துல டக்குன்னு மரியாதை எல்லாம் பேசி போறாங்க, மரியாதை எல்லாம் நடந்துக்கிறாங்க, சுருக்குன்னு இருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. நம்ம
ஃப்ரெண்டுக்குமே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டேன்னா கொஞ்சம் ஒரு சின்ன சங்கடம் வரும். என்ன சொல்லுவேன், இது செய்ய வேணாம்டா, ஒருவேளை தப்பா வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் என்னாச்சு? முகம் அப்படியே மாறிட்டு அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி, உனக்கு எல்லாம் தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும் மாமா, ஆனா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க. அதேதான் அதேதான். இப்படி உங்க சித்தப்பட்ட பேசிட முடியுமா? பேச முடியாது. இல்லையா? அவர் உங்க மாமா, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப என்னதான் அவர் ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் அவருக்கு சுருக்குன்னு தானே இருக்கு, லிமிட் தாண்டது இல்லையா? நீ என் கண்ணை திறந்துட்டனே, என் கண்ணை திறந்துட்ட. ஸோ அந்த விஷயத்தை எனக்கு டைரக்டா சொல்ல முடியல. சொல்லி இருக்கேன், பட் ஆனாலும் இன்னும் ஹார்ஷா சொல்ல முடியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டிட்டு வருது சார். எப்போ வந்தாலும் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கூட தான் வருவா. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. இல்லைங்க சார், இந்த ஷோ மூலயமா நான் தெரியப்படுத்திட்டேன். தனியா பைக்ல வரக்கூடாது, தனியா வரல, சரி இவங்க கூட வரக்கூடாது, அப்புறம் எப்படிதான் வருது? சித்தி சொன்னதே வேற, உனக்கு புரியல, விட்டுரு. நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. வேற எங்கெல்லாம் இவங்க எல்லை மீறிடுறாங்க? அவன் தண்ணி சாப்பிட்றதுக்கு என்ன கேட்குறான் சார், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோமான்னு. இது அவங்க அம்மா கிட்ட போய் கேட்பானா? அப்போ நான் அவனுக்கு இடம் கொடுத்ததுனால தானே அந்த வார்த்தை என்கிட்ட கேட்குறேன். கேட்பீங்களா? அது எப்படி கேட்க முடியும்? அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே ஸ்டேரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அது நான் வந்து அவனுக்கு வந்து ஃப்ரீயா விட்டதுனால தானே சார், நான் ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகிறதுனால தானே அந்த வார்த்தையை என்ன கேட்குறான். தப்பா ரைட்டான அவங்ககிட்ட சஜஷன் தான் கேட்குது. இது தப்பா ரைட்டுன்னு கேட்கறதுக்கு என்ன இருக்கு? தப்பு தானே. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறான். எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, வேலை மேலே இவ்வளோ ப்ரெஷர் இருக்கு. அதுவும் நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்றான், நான் தண்ணி சாப்பிட்டோம். நான் சொன்னேன் இதெல்லாம் தப்புப்பா, வேணாம் அதுன்னு சொன்னேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நீ பாவம். நீ போன் பண்ணா 1 மணிக்கு அவன் குடிக்கட்டுமான்னு போன் பண்ணலாமா? குடிச்சிருந்தாமா போனே பண்ணிருக்கான். என்ன ஏதாச்சும் நம்ம ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, போங்க வேலையை பார்த்துட்டு அப்படின்றாங்க. எந்த இடத்துலயாச்சும் நம்ம ஒரு சொல்ல வரோம்னா அப்படியே மட்டம் தட்டி உட்கார வச்சிருவாங்க. நமக்கு அந்த இடத்துல கடுப்பா இருக்கும், சார் நம்மள எதையும் பேசவே விட மாட்டேன்றாங்களே அப்படின்ட்டு. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. அதே மாதிரி ஒர்க் விஷயத்துலயும் சரி, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னா, சித்தி இதுதான் கரெக்ட், உங்களுக்கு என்ன தெரியும் காலேஜ் பத்தி, நீங்க சும்மா தேவையெல்லாம் பேசாதீங்க, சித்தப்பாவும் ஒன்றும் தெரியாது அப்படின்றாங்க. அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ உங்களுடைய நியாயமான பொறுப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் தட்டி கழிக்கிறதுக்கு ஒரு சேஃப் பிளேஸா அதை பாத்துக்கிறீங்கிறாங்க. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? இல்ல சார், கண்டென்ட்னு சொல்லி கண்டத்தை சொல்லக்கூடாது சார். அதனால ஏன்டா எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுறீங்க? நார்மலா பேசுற. என்னடா டென்ஷன் பண்ற? நம்ம திட்டுறதுக்கும் ஒரு உரிமை வேணும். அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு, ஆனா நீங்க ஃப்ரெண்ட்லியா பழகுறதுனால என்னால திட்ட முடியல. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. எல்லாருக்கும் பர்த்டே வந்து இவ செலிப்ரேட் பண்ணுவா, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஏங்க நீங்க எல்லாம் எப்படி திட்டுவீங்க? இப்ப நாங்க அந்த பிள்ளை பேர் என்ன? தமிழ். உங்க பொண்ணு தமிழ் உட்காந்துருக்கு. இப்ப நானா? என்ன கொடுத்துற நீ? இதெல்லாம் ரொம்ப தப்பு, வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ண வேண்டாம். அட்வைஸ்மா இது, திட்டுங்கிற. ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? தப்பு பண்ணிருக்காப்ல, திட்ட ட்ரை பண்ணுங்க. ஓ, ஏன்னா ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க, அது முடியும்னா சித்தியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.